நம் கண்களை மூடி இந்த வசனத்தினோடு பேச. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்க அன்றியும் வானத்திலிருந்து அந்த ஒரு சத்தம் உண்டாகும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிற இந்த சத்தம் துணித்தது போல இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும், எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அதே சத்தம் துணிப்பதாகப்பா. ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமான நேசகுமாரர்களாய் நேசகுமார்த்திகளாய் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் ஒரு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே நம்மை பார்த்து சொல்கிறார், என் நேசகுமாரத்தி, என் நேசகுமாரன் அடி செல்வனை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அவர் நம்மை நேசகுமாரராய் பார்க்கிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே அப்படியே என்ன செய்து, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அதே போல் ஆண்டவர் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும் பொழுது உங்களுக்கு அதே சத்தம் பண்ணி கேட்கிறேன். அல்லேலூயா. இவளின் நேசகுமாரத்தி, அல்லேலூயா. இவர் நேசகுமாரன், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி என்ன சொல்கிறார்? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்களேன். சொல்லுங்க, நேசகுமாரன் என்று நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, அல்லேலூயா, வானம் திறக்கப்பட்டதான். இயேசு கிறிஸ்து கரையேறின உடனே 16ஆம் வசனம் பாருங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று, பக்கத்தில் பைபிள் காமிங்கப்பா, பைபிள் இல்லாதவங்களுக்கு. இப்ப இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே எப்படி என்ன செய்யப்பட்டது? வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். வானம் திறக்கப்பட்டுச்சான். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் எடுத்த உடனே, ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்த உடனே வானம் திறக்கப்படுகிறது. நம்ம ஒவ்வொரு காரியமும் நம்ம கீழ்ப்படிய நமக்கு வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஏசப்பா என்ன மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டு இவரை நேசக்க ஒரு பிரியமா இருக்குன்னு சத்தம் கிடைச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோகம் போகும்பொழுதும் வானம் திறக்கப்பட்டது. இதோ மனுஷகுமாரன் போகிற வண்ணமாய் திரும்ப வருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்ப நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வானம் திறக்கப்படுமா? என்னக்கு திறக்கப்படும்? வானம் திறக்கப்படும் பொழுது நமக்கு வானத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தயவு, கிருபை, இறக்கங்கள்லாம் அப்படியே வானத்திலிருந்து நம்மே பனி போல வந்து இறங்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு பாதாளம் திறக்கப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். பூமியில் இருக்கிற என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குழிகள் திறக்கப்படக்கூடாது. நமக்கு பரலோகம் நமக்கு திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க. ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, இந்த மாதிரி ஆண்டவர் பிரியமா இருந்து இவளின் நேசகுமாரத்தி, நேசகுமாரன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு 4:7 சொல்றாரு பாருங்க. உன்னத பாட்டு 4:7 என் பிரியமே என் ரூபவதி அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகத்திலே அழகா ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என் பிரியமே என் பூவன ரூபவதி சொல்கிறார். அல்லேலூயா. சோதரன். அவர் நம்மளை பார்த்து எப்படி அழைக்கிறார்? என் பிரியமே என் பூவன ரூபவதி. அம்மாலாம் சில நேரத்தில் அம்மா அப்பாக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா வேற மாதிரி செய்வாங்க. அது கழுதையே, மாடே, சிலது வேற மாதிரி. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி அழைக்கிறார்? என் பிரியமே என் பூரண ரூபவதி அப்படின்னு சொல்லி நம்மளை நம்புறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளாம் பூரணமாக இருக்கிறோம். சொல்லுங்க, பூரணம். ஒருவரும் பூரணம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பூரண ரூபவதியே அப்படின்னு அழைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய குறையெல்லாம் மறைச்சி அவருடைய ரட்சிப்பின் சால்வை நமக்கு கொடுத்து என்ன செய்யறாரு? நம்மளை நீதிமானா அவருக்கு தேவனுக்கு முன்பதாக நிறுத்துகிறார். அல்லேலூயா. பூரணமான நீதிமானாக, என் பிரியமே, எனக்கு பிரியமான மகளே, என் பிரியமான குமாரத்தியே, என் பிரியமான மகனே அப்படி சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து அழைக்கிறார். என் பிரியமே, எனக்கு பிரியமானவனே, அல்லேலூயா, நீ பூரணமானவன், உன்னை படுதொன்றும் இல்லை. அல்லேலூயா. நம்மளை படுதொன்றும் இல்லையா? யாரை வச்சு பிதா நம்ம ஒவ்வொருவரையும் அந்த ஜஸ்டிஃபைஸ் பண்ணும்போது எப்படி பார்க்குறாருன்னா, நம்மளை நேரடியாக பார்க்க மாட்டாராம். பிதா நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு? இயேசுவை பார்த்துட்டு நம்மளை பார்க்கறதுனால நம்ம பிதாவுக்கு முன்பதாக குட்டி இயேசுகளாக நம்ம எல்லாரும் தெரிவோமா? அல்லேலூயா. இயேசுக்குள்ள நம்மளை பார்க்குறாரு. புரியுதா உங்களுக்கு? யாருக்குள்ள பார்க்குறாரு? இயேசுக்குள்ள நம்ம பார்க்கிறோம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே அவருக்குள் மறைந்திருக்கிறதே. இப்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறதுனால நம்மளை பார்க்கும் பொழுது கிறிஸ்து தான் வெளிப்படுவார். அப்ப கிறிஸ்து வெளிப்படும் பொழுது தேவன், பிதாவாகிய தேவன், அவர் தான் கடவுள் இல்லையா? பிதாவாகிய தேவன் தான் கடவுள். இயேசு தான் குமாரன், நமக்கு மூத்த அண்ணன். இந்த மூத்த அண்ணனுக்குள்ள நம்ம ஒளிஞ்சிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? உள்ள இருக்கிறோம்.
அப்ப பிதா பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ பார்க்கிறார், கிறிஸ்துவ முன்னாடி நிற்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கனால பூரண நீதி உள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி நம்மளோட குறைவெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நிறைவாக்கி. நம்ம திடீர்னு போய் பேசுகிறோம், திடீர்னு சண்டை போட்டுறோம், திடீர்னு வஞ்சிடுறோம். நம்மகிட்ட குறை இருக்குது, ஆனால் குறை இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள நம்ம வந்துட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குறை இல்லாமல் இல்லை. நம்முடைய பரிசுத்தம் எவ்வளோதான் நம்முடைய பரிசுத்தமாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தேவனுக்கு உண்பதாக அழுக்கான கந்தையை போல இருக்குது. திடீர்னு நம்ம என்ன மைண்டில் என்ன செஞ்சிடும்? தப்பு செஞ்சிடும், ஏதாவது நினச்சிடும். அப்போ நம்முடைய நீதியெல்லாம் அப்படியே அழுக்கான கந்தையை போல மாறி இருக்குது. ஆனால் நம்ம நீதிமானாக இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆனாலும் நம்முடைய நீதியை நாம் சார்ந்தல்ல. எதை நீதியை சார்ந்தல்ல? நம்முடைய பரிசுத்தத்தை நாம் சார்ந்து இயேசுக்குள் வரவில்லை. நம்ம யாருடைய பரிசுத்தத்தை சார்ந்து இயேசுக்குள் வருகிறோம்? கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை சார்ந்து நாம் அவரிடத்து வருகிறோம். அல்லேலூயா. பிசாசு சொல்ல, உனக்கு என்ன தகுதி இருக்கு சர்ச்சுக்கு போகலாம், நீலாம் சர்ச்சுக்கு போறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பான். அப்ப நம்ம நீங்க சொல்லணும், என்னால் உண்டாகிற தகுதி அல்ல, அவரால் உண்டாகிற தகுதி. அல்லேலூயா. என்னுடைய தகுதி எல்லாம் அவரால் உண்டானது. அல்லேலூயா. அப்ப நம்ம இஷ்டத்துக்கு நான் பாவம் செஞ்சுட்டு வரலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செய்ய போறது கிடையாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறதே. அப்ப நம்ம வேண்டுமென்றே நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நமக்குள்ள நம்ம ரோட்ல பாருவோம், தூசியை ஒட்டிடுது, திடீர்னு அழுக்கு ஒட்டிடுது, இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்மளை ஒட்டிடுது. அதுவே நம்மளை பாழாக்கி போட்டுரும் இல்லையா? ஸ்தோத்திரம். அப்ப ஆனாலும் நம்முடைய அதை ஆண்டவர் பார்க்கவில்லை. அல்லேலூயா. தேவனை நாம் முன்னிறுத்துகிறோம். அல்லேலூயா. இப்ப சாத்தான் நம்மளை நெருங்க வராத காரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம், தேவனுடைய நீதியா நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவன் பாவியை நீதிமானாக்குகிற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தார். பவுல் எழுதுகிறார், ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதும் சொல்றாரு, பாவியை நீதிமானாக்குற, பாவியை எப்படிப்பட்டவர் ஆக்குறாரோ நீதிமானாக்குற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் அதுவே அவனுக்கு என்ன செய்யப்படுமா? கிருபை எனப்படும் என்று சொல்றாரு. பாருங்க ஸ்தோத்திரம். எப்படி சொல்றாரு? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எனப்படாமல் கடன் எனப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவனுக்கு விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு, அந்த விசுவாசம் தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. என்னங்க வேலை செஞ்சீங்க? அந்த நீதிக்கு என்ன வேலை செஞ்சீங்க? அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறதுக்கு என்ன வேலை? நம்முடைய வேலையெல்லாம் என்ன வேலை? நம்முடைய வேலையெல்லாம் விசுவாசம் வைக்கிற வேலை, நம்புற வேலை. என்ன வேலை இயேசுநாதர் நம்ம கொடுத்திருக்கிறாரு? அல்லது பக்கத்து பிரதர்லாம் கைப்பிடிச்ச நமக்கு விசுவாசம் என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரு? அல்லேலூயா. நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, உண்மையிலே நெஞ்சுக்குள்ளதான் விசுவாசம் இருக்குது. நமக்கு ஒரு வேலை மட்டும் கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய பாவத்தை சுமந்து இருக்கிறதுக்கு நம்ம போய் சிலுவையில மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போய் 100 தடவை என்ன செய்யணும்? முட்டி போட தேவையில்லை, அல்லது உக்கி போட தேவையில்லை. நம்ம அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்ய தேவையில்லை. நம்ம என்ன வைக்கணும்? மாயத்தரன்னு சொல்லுங்க. பாவியை நீதிமானாக்குற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசம் ஒரு வேலை மாதிரி. அல்லேலூயா. சிலர் அது கூட அதுதானங்க எனக்கு கஷ்டமா இருக்குது. எப்படி நம்ம கஷ்டமா இருக்குது? விசுவாசம் வைக்கிறதா கஷ்டமா இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? நீங்க இரும்பு கம்பி எடுத்து என்ன கரண்ட்டுக்குள்ள விடணும். இப்ப விசுவாசம் வந்துடும். இல்லைன்னா தீக்குள்ள கையை விட்டு பார்த்தீங்கன்னா விசுவாசம் வந்துடும். ஐயோ எந்த போச்சு இல்லையா? இது மட்டும் தெரியுதுல, தீக்குள்ள கையை விட்டா எந்த தெரியுதுல. அதே போல மனசுக்குள்ள நினைச்சா விசுவாசம், அதுதான் விசுவாசம். எது விசுவாசம்? மனசுக்குள்ள. இப்ப அந்த அறிவு இருந்து அவன் விசுவாசிக்கிறேன், நம்புறேன் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல. அப்புறம் நம்பாதவங்க எங்க போடுவாரு? நீ நம்பல, தீக்கில போய் பாருங்க, தீக்கில போட்டுருவாரு, நரகத்துல பாரு. அங்க போச்சுன்னா திரும்ப வரவே முடியாது. புரியுதா? நமக்கு விசுவாசம் வந்துடும். உனக்கு நமக்கு என்ன, நமக்கு ஞானம் இருக்குது. இது கரண்ட் கண்ணுக்கு தெரியல. கரண்டை பார்த்துருக்கிறோமா? கரண்டை பார்க்கல. காற்றை பார்த்துருக்கிறோமா? பார்க்கல. உணர மட்டும் செய்யறோம். விசுவாசம் வைக்கும் பொழுது இது நமக்குள்ள கிரியை நடக்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம மாறுறத நம்ம மூட மாறும். நம்முடைய மூட மாறும், நம்முடைய எண்ணங்கள் மாறும், நம்முடைய சிந்தை மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறுறதை நீங்க பார்ப்பீங்க.
ஆமா, ஏதோ ஒரு சக்தி உள்ள கிரியை செய்து. அல்லேலூயா. விசுவாசம் வைக்க முடியலன்னு சொல்றவங்க என்ன விசுவாசிக்க கூடாது. காத்து ஆண்டவரே மூக்கு அடைச்சிக்கூடாது. அப்ப என்ன செய்யும்? அப்ப இது ஒரு விசுவாசம், இது ஒரு சுவாசம். அல்லேலூயா. வி பிளஸ் சுவாசம் என்னது? விசுவாசம். வி பிளஸ் சுவாசம் விசுவாசம். அல்லேலூயா. சோதரம். அப்ப இந்த விசுவாசம் எப்படிதான் வரும்? நம்முடைய மனசுக்குள்ள சுவாசிக்கும். அந்த ஒருவேளை நீங்க டெய்லி சுவாசிக்கிறதுக்கு மனுஷனுக்கு ஆக்சிஜன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், காத்த கொடுத்துருக்காரு. அதே போல நம்ம விசுவாசித்தா நம்ம தேவனுடைய நீதி. இயேசு கிறிஸ்து பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்து அடைய முங்கி ஞானஸ்நானம் எடுத்தார். அது தேவனுடைய கட்டளை. இயேசு கிறிஸ்துவே பெரிய தேவகுமாரன், அவரே ஞானஸ்நானம் எடுத்தார். உடனே யோவான் சொல்றாரு, ஐயா நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்கலாகாது, நான் தான் உங்களிடத்தில் இருக்கணும்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி சொல்லாத, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு கடமையா இருக்கு. ஒரே ஒரு கிரியை, என்ன கிரியைனா நம்ம மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு கிரியை. அதுவே விசுவாசித்து எடுக்கிறது. அல்லேலூயா. அதுவே விசுவாசிக்கிறவன் கீழ்ப்படிவான். விசுவாசித்து ஆண்டவருடைய பிள்ளையா நான் மாறுகிறேன் என்று எடுக்கும் பொழுதுதான் விசுவாசம். அல்லேலூயா. ஞானஸ்நானம். அப்படி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம். என்னத்தை நிறைவேற்றுகிறோம்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப 10 தப்பு ஒருத்தன் 10 கொலை செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன செஞ்சுட்டான்? அவன் ஆண்டவரே மன்னின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். அவனை என்ன செஞ்சாரு? சரி போன் கடவுள் உள்ள செய்யறாரு, பகவத்துக்கு அனுப்பிறாரு. ஒரு தப்புமே செய்யாம ஒருத்தன் வர்றான். ஆனா அவன் ஆண்டவரை உங்களால நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றான். சரிப்பா, இந்த இயேசுவாகிய நான் இந்த வாசல், என்னை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு அந்த வாசல். அந்த வாசல் என்ன வாசல்? நரகத்தின் வாசல். நீ இந்த 2 வாசல எந்த வாசல போற? இயேசுவை என்னை ஏற்றுக்கொண்ட வாசல் இந்த இயேசுவாகிய வாசல். புரியுதா உங்களுக்கு? இந்த வாசல் வெளியே போன நித்திய ஜீவன், அந்த வாசல் போலையா போனா நித்திய. அப்ப அவன் இயேசு ஏற்றுக்கொள்ளனா எந்த வாசல் வெளியே போவான்? இல்லை நான் அந்த வாசலே போயிறேன் அப்படி அந்த வாசல போயிடான். இப்போ போனது அவன் குத்தமா ஆண்டவர் குத்தமா? அவன் குத்தம். அன்னைக்கு கரெக்டா சொல்லிட்டாரு. கைதட்டுங்க. நம்ம அம்பியாஸ்டி சாரால் சகோதரி வீட்டுக்காரு விசுவாசமாகி ஆபிரகாம் கைதட்டுங்க எல்லாரும். அல்லேலூயா. அவர் பேரு ஆபிரகாம். அல்லேலூயா. அவர் மட்டும் விசுவாசிக்கலன்னா அவரை நம்ம நொச்சு போட்டு அடிச்சிட வேண்டியதான். சரி, ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யலாம்? அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு யாரு நம்ம தடையா இருக்கிறது? நம்ம தான் தடையா இருக்கிறோம். நம்ம விசுவாசித்து இயேசுவை நம்ம தெரிந்து கொள்ளும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுதான் இயேசு, நான் தான் வாசல், என் வழியா நீ வந்துட்டு போயிட்டேன்னா உனக்கு பரலோகம். நீ தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்ற. உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் அதான் வச்சிருக்கிறார், நமக்கு மட்டும் கிடையாது, எல்லா மனுஷன். ஆனா ஆண்டவர் அவனுக்கு சொல்லியும் அவன் கேட்காம அந்த வாசல் வழியா போறான். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லா மனுஷனும் சொல்லிட்டார். அப்ப இப்ப நம்ம கீழ்ப்படியும். சரி, ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நேசகுமாரன். இப்ப நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம். ஞானஸ்நானம் எடுத்து கீழ்ப்படிந்த உடனே ஆண்டவர் கொள்ள பிரியத்தை நம்ம மேல் ஊற்றுகிறார். என் பிரியமே, என் நேசகுமாரன், அல்லேலூயா, என் நேசகுமாரத்தி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரியத்தை நம்மை ஊற்றி வச்சுட்டார். அல்லேலூயா. நம்ம என்னத்தை வச்சுட்டாரு? நம்ம ஒரு பிரியத்தை, நேசத்தை வைத்து விட்டார். நம்ம என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ, நம்ம என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையை, ஆண்டவரை தரித்து கொண்டோமோ, அதே போல நம்மளை பார்க்கும்போது தேவன் இயேசுவை பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசுக்குள்ள, நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? 2 காரியம் நடக்குது. கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்து யாருக்குள் இருக்கிறார்? தேவனுக்குள் இருக்கிறார். 3 வந்துருச்சா? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப நம்ம இத்தனை சேஃப்டி பண்றாரு. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறோம், பிதாவாகிய தேவாவியானவருக்குள். அப்ப பாருங்க, இத்தனை சேஃப்டி பண்ணி தான் நம்மளை வச்சிருக்காரு பூமியில. அதனால சாத்தான் நம்மளை தொடவே முடியாது. அதுக்கப்புறம் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. இவ்வளவு பாதுகாப்பு நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, நேசகுமாரன். இப்ப நேசகுமாரன் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. நேசகுமாரத்தி எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேசகுமாரன் நேசகுமாரத்தி எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா நீட்டா அழகா ஆசீர்வாதமா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா?
இப்போ நான் ஒரு கடவுள் ஒரு கனவு உண்டேன். என்ற ஒரு பழைய சட்டை புது சட்டியமாக ரொம்ப இருந்துச்சு. ஆண்டவரே என்ன சண்டவரே, பழைய சட்டியும் புது சட்டியாக இருக்குது, பழைய சட்டையெல்லாம் கழிச்சவாடிங்க. ஒரு படுக்கும் போது தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சத்தம் கேட்குது, என்னுடைய நேசகுமாரன் நீ நல்ல சட்டை தான் போடணும்னு சொல்லி கடவுள் வந்து ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இப்போ என்னை நேசகுமாரன் என்ன சட்டை போடணும்? நல்ல சட்டையாக போடணும். அல்லேலூயா. சரி, அக்கா பழைய சட்டையெல்லாம் போடாதுன்னு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவிக்குரிய நல் வஸ்திரங்களை நாம் தரிக்க வேண்டும். என்ன வஸ்திரத்தை தரிக்க வேண்டும்? நீ பழைய சட்டை போட்டாலும் சரி, புது சட்டை போட்டாலும் சரி, அந்த அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்ல. நம்ம சில வேளையில மாம்சத்தின்படி சில காரியங்களை கேட்போம், ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரிய வெளிச்சம் தருவார். பேதுரு சாப்பிடும்போது அவன் சாப்பிட மனசாயிட்டு மேல அறையில் போய் சாப்பிட நினைச்சான். ஆனால் சாப்பாடு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன ஆகிப்பட்டிருக்கிறது? அதுக்குள்ள ஒரு கனவு வந்துருச்சு. 4 கால் ஜீவனுள்ள மிருகங்களாம் வந்து இறங்கி அதை அடித்து புசி இருக்கணும். அவன் சொல்கிறான், நான் எப்படி அடித்து புசிக்க ஆண்டவரே, இதெல்லாம் ஊரும் பிராணிகளாக இருக்குது, தீட்டுள்ளதை சாப்பிட மாட்டேன். அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் தீட்டுள்ளது என்று என்ன அதை அடித்து புசி, நான் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக என்னாலும் என்னார். அல்லேலூயா. அவன் எதை சாப்பிடன்னு இருந்தான்? வீட்டில் சமைக்கிறாங்க, கீழே சமைக்கிறாங்க, நல்ல கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அல்லது டுமா பிரியாணி, அல்லது ஆடு பிரியாணி, ஏதோ பிரியாணி சமைக்கிறாங்க, சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு வேற மாதிரி கனவு வருது. ஆனால் கனவு வந்து ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதியர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் அவனுக்கு தரிசனங்களை காட்டுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக, கடவுள் மூலமாக, நம்முடைய வார்த்தை மூலமாக, நம்முடைய இருதயத்திலே கடவுள் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. என்னுடைய நேசகுமாரத்தி நீ இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப எஸ்தர் என்ன செய்யப்பட்டிருக்கிறா? ஒரு கைதியா வந்தா. அவளை ராஜா அரண்மனை கொண்டு போறாங்க. ராஜாவுக்கு ராஜாத்தியா தேர்ந்தெடுத்துக் கொள்ள போறாங்க. அப்ப எந்த ட்ரெஸ்ஸில் வந்திருப்பா? அவளுக்கு 6 மாசமா கொழுப்பாட்டி, 6 மாசமா வெள்ளை கோலம், கந்தவர்க்க நல்ல தூவர்கள்லாம் போட்டு அவளை வேற மாதிரி ஆக்கி அவளுக்கு நல்ல ராஜ உடையை உடுத்தி கொண்டு வந்து ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. சாதாரண ஒரு ராஜாவுக்கு. அப்போ நம்ம பரலோக ராஜாவிடத்துக்கு போகிறோம். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா அவரிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஒரு நேச குமாரத்தியா நம்ம இருக்கணும்னா நம்ம தூய வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும்? தூய வஸ்திரத்தை. அப்ப தூய வஸ்திரம் எங்க சொல்றாரு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், நீங்க எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள் என்று சொல்கிறார். எந்த மனுஷனை களைந்து போடுங்கள் சொல்றாரு? பழைய மனுஷனை. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசமோக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு. அல்லேலூயா. ஒரு அலையை சொன்ன அல்லேலூயா. நீ சொன்ன பழைய மனுஷனை களைந்து போட்டு. பழைய மனுஷன் என்ன மனுஷன்? அந்த முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய ட்ரெஸ்ஸை நீ களைஞ்சு போடு. என்ன ட்ரெஸ்ஸை களைஞ்சு போடு? பழைய துணியெல்லாம் களைஞ்சு போடு. பழைய வெளியே அனுப்பும், புதுசு உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. பழச கலைச்சா புதுசு உள்ளவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பழையதை என்ன செய்யணும்? பழைய வாழ்க்கை அதை களைந்து விட்டு விடுகிறேன். சொல்லுங்க, பழைய வாழ்க்கையை விட்டு விடுகிறேன், பழைய சுபாவத்தை விட்டு விடுகிறேன், பழைய இருதயத்தை களைந்து போட்டு விடுகிறேன், புது இருதயம். அல்லேலூயா. புது மனுஷனை தரித்துக் கொள்ளணும்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம தான் போய் என்ன செய்யும்? புட்டோம் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே உடுத்திக் கொள்றோமா எடுத்துக்கலையா? இல்லைங்க, நீங்கள் இப்போ குளிச்சுட்டு போகிறீங்க, நான் அப்படி கையை நீட்டுவேன், அப்படியே ட்ரெஸ் வந்து அப்படியே வந்து மூடன்னு என்ன செய்வீங்க? அல்லேலூயா. அப்புறம் பெரிய நீங்கள் ராஜா குமாரத்தியாக இருந்தாலும் குமாரா இருந்தாலும் யாராவது வந்து தான் மூடும், பிடிச்சி கொண்டு வந்து. இல்லைன்னா பேய் தான் வந்து ட்ரெஸ் உங்களுக்கு போட்டு, இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் என்ன செய்ய? நீங்கள் தான் போட்டுக்கொள்கிறீங்க. அப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சுன்னா ஆண்டவர் வேதாகமத்தை எடுத்து இந்த வசனம் எல்லாம் சொல்லப்படும், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன், இந்த வார்த்தையை உடுத்திக் கொள்கிறேன், இந்த காரியத்தை தியானம் பண்ணுகிறேன், இதை நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி கொள்ள வேண்டும். இந்த என்ன செய்யும்? ரட்சிப்பு என்னும் உடையை நீங்கள் உடுத்திக் கொள்ள வேண்டும், பரிசுத்தம் என்னும் உடையை உடுத்திக் கொள்ள வேண்டும், நீதி என்னும் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அப்ப பாருங்க, இந்த வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம தான் போட்டுக்கொள்கிறோம். அதுதான் தீர்மானம் எடுக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்து எப்படி தீர்மானம் எடுக்கிறோம்? பழைய மனுஷனை நீ பழைய காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு புதிய ஒரு ரட்சிப்பு. அதே கொலோசியர் பார்த்தா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் அங்கே சொல்றார் பாருங்க. ஸ்தோத்திரம். கொலோசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே சொல்றாரு. எப்படிப்பட்ட மனுஷன்? ஒரு புதிய மனுஷன். தன்னை சிருஷ்டித்தவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் சாயலில் இருக்கிற ஒரு மனுஷனை அப்படியே நாம் போட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை போல நடந்து கொள்கிறோம். இயேசுவை போல நம்ம பேசிக் கொள்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை போல நாம் சிந்திக்கிறோம். அல்லேலூயா. நீங்க சிந்திக்கணும், இயேசு வந்தா இப்படி இருப்பார். அல்லேலூயா. இயேசு நடந்தா எப்படி இருப்பார்? அல்லேலூயா. இயேசு பேசினா எப்படி இருப்பார்? இயேசு எப்படி வாழ்ந்தா எப்படி இருப்பார்? இயேசுவை போல ஒரு சுபாவம், இயேசுவை போல நமக்கு ஒரு குணங்கள், இயேசுவை போல ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பிள்ளைகளா, சின்ன பிள்ளைகளா பாருங்க, அந்த அப்பா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்பா மாதிரி நடந்து பார்க்குங்க. பேக் எடுத்து வேலைக்கு போற மாதிரி அப்படின்னு பார்க்குங்க. அல்லேலூயா. சில பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அம்மா பாரு சேலை கட்டி பழகி பார்க்குங்க. சேலை கட்டி பார்ப்போம் சொல்லி பழகுங்க. பார்த்துருக்கீங்களா? பார்க்க நீங்களும் செஞ்சுதானே வளர்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. ஆனா அதே போல நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை போல பேசி பழகும். அல்லேலூயா. இயேசுவை போல நடந்து பழக வேண்டும். இயேசுவை போல வாழ்ந்து பழக வேண்டும். அல்லேலூயா. அதுதானே முடிய மாட்டேது. இயேசுவை போல வாழ்ந்து இயேசு ஒரு கணத்தில் அதான் மறுகணத்தை காட்டார். அடிக்கும் போது குனிச்சு கொடுத்தார், அமைதியா பேசினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு பரிசுத்தம் வாழ்ந்த, அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார், மக்களுக்கு நன்மை செய்தார், பிசாசுகளை துரத்தினார். இயேசு தெரு தெருவா நாடெங்கும் சென்று ஊழியம் செய்தார். அல்லேலூயா. இயேசு தனக்காக வாழாமல் நமக்காகவே வாழ்ந்தார். அல்லேலூயா. அந்த இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு அந்த சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அதான் சொல்லப்பட்டிருக்கு 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தை நீடிய பொறுமையை தரித்துக் கொண்டு எப்படி நடந்து கொள்ளுங்க சொல்றாரு. நீடிய சாந்தத்தை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றார். தயவை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றார். இயேசு எப்படி சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவரிடத்தில் இருக்கிறதா சாந்த மனத்தாழ்மை சொல்றாரு. அவர் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றையும் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றார். இவைகளெல்லாம் ஒரு கேரக்டர்ல கொண்டு வாங்க சொல்றார். கேரக்டரை நீ மாத்துன்னு சொல்றாரு ஆண்டவர். எதை மாத்துன்னு சொல்றாரு? கேரக்டரை நீ மாத்து, உன் வாழ்க்கையே மாறும். கேரக்டரை மாத்தினா வாழ்க்கையே மாறிடும். அல்லேலூயா. கேரக்டர் மாறலைன்னா வாழ்க்கை மாறவே மாறாது. நம்முடைய கேரக்டரை, நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை என்ன செய்யணும்? நீடிய பொறுமை, நீடிய தயவு தாங்கப்பா, நீடிய பரிசுத்தம் தாங்கப்பா. ஒரு பேனா வச்சு எழுதணும், நீடிய பொறுமை எனக்கு தாங்கப்பா, நீடிய ஒரு சாந்தம் தாங்கப்பா, நீடிய பரிசுத்தம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒரு எழுதி பழக்கணும். சில நேரத்தில் எழுதணும், நீடிய சாந்தம் தாங்கப்பா, நீடிய பொறுமை தாங்க, நீடிய பொறுமை தாங்க. ஒரு 10 தடவை ஹோம்ஒர்க் எழுதுங்க. வசனத்தை எழுதி பழகுங்க. அல்லேலூயா. நோட்டு பேனாலாம் கொண்டு வந்து வசனத்தை எழுதிப்போம். என்ன செய்யணும்? நெஞ்சில பதியும். அல்லேலூயா. மனசுல பதியும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு டைரி எடுத்துதான் பதியும், எழுதும் பொழுது மனசுல டெய்லி எழுதணும். இப்படி அதெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேனா வச்சு நோட்டில் வச்சு, நான் ரசிக்கப்படாத போது சில வசனங்கள் எழுதுவேன். ஒரு சின்ன டைரியில் வச்சு நானஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எழுதுவேன். ஏசு இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. உன் கண் பாவம் செய்ய தொடங்குமானால் கண்ணை பிடிக்கி போடுன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அப்போ உன் கை பாவம் செய்தோம், அந்த கையை வெட்டி போடுஞ்சிருக்காரு. இப்போ கட்டியெல்லாம் நீங்கள் போடாட்ட எழுதியா தொலைங்க. என்ன தொலைங்க? எழுத நீங்களாலே போதும். வெட்டி போடுற மாதிரி அந்த பாவம் உங்களை விட்டு வெளியே. அல்லேலூயா. அப்போ அந்த வாலிபத்தில் இப்படி எழுதி வசனத்தை எழுதுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையே மாறும். ஒரு அழிய சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ அந்த தேவ அன்பை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அன்பினால் ஒருவரை ஒரு தாங்கி. எப்படி தாங்கணுமா? அன்பினால் தாங்கி. அல்லேலூயா. அன்பினால் தாக்குறது இல்ல, அன்பினால் இப்போ அன்பினால் தாங்கிறது தாக்கணும். பரிமாணத்தில் ஒரு தாக்கி இல்லை, தாங்கி. ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு உண்டான கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னித்து. கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு?
மன்னிக்கிறார். காட்டி கொடுத்தவனையும் மன்னிச்சிட்டார், சிலுவையில் அரைஞ்சவனையும் மன்னிச்சிட்டார். பிதாவே ஒரு மன்னி அறியாமல் செய்தார், மன்னியும் அடே மன்னியும் மன்னியும் விட்டுட்டு போயிட்டார். எப்படி போயிட்டாரு? மன்னியும் மன்னியும் என்று மனதார பரிந்து பேசிய அல்லேலூயா. அவரு மன்னியும் மன்னியும் என்று அடே நமக்காக பரிந்து பேசி ஒரே மன்னிங்கப்பா 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 சொல்லி அல்லேலூயா. அப்போ மன்னிச்சு நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் எத்தனை தடவை மன்னிப்பீங்க? வாழ்க்கை முழுவதும் மன்னிச்சுட்டே இருங்க. அல்லேலூயா. ஒருத்தர் வந்து கேட்கலாம், எத்தனை தடவை நான் மன்னிக்க? 7 தடவை ஆண்டவரே. 7 ஆண்டவர் சொன்ன 7 தடவையா? 70 தடவை மன்னிக்குவாங்க. ஆண்டவர் சொன்ன 70 தடவை மன்னிக்கிறார். அப்படின்னா கணக்கில்லாமல் நீ மன்னிச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கணக்கில்லாமல் நீ மன்னிச்சுட்டே இரு. மன்னிக்கிற சுபாவம் வரும் பொழுது நம்முடைய இருதயம் நம்ம காயங்கள் ஆகும். அல்லேலூயா. மன்னிக்காமல் காயத்தை உள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதே உங்களே அது வேதனைப்படுத்தும். அப்புறம் மன்னிக்கிற சுபாவம், இயேசுவை போல அன்பு காட்டுகிற சுபாவம், இயேசுவை போல சாந்தமுள்ள சுபாவம், இயேசுவை போல பொறுமையுள்ள சுபாவம், இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு. அல்லேலூயா. அந்த ஆள் குஷ்டரோகி வந்தால் தொட மாட்டாங்க, இயேசுவை தொட்டு அவங்க சுகம் கொடுத்தாரு. அல்லேலூயா. பிறவி கூடன்னு கூப்பிட்டான். அவர் பிசாட்டில் போகலை, நின்று வா இடத்துக்கு அவனுக்கு என்ன வேண்டும் கேட்டார். ஒவ்வொருத்தனையும் விசாரிச்சார். ஒவ்வொருத்தனையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விசாரிச்சார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசுவை போல மாறுறதுக்கு அவருடைய கேரக்டரை பார்க்கணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்ப எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே ஆக்கின்னு சொல்றாரு, உருக்களைந்தும் பழையதுமான கேரக்டரை நீங்க சட்டத்திட்டங்களை மாத்துங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னத்தை மாத்துங்கன்னு சொல்றாரு? சட்டத்திட்டத்தை மாத்துங்கன்னு சொல்றாரு. பழைய காரியங்களுக்குரிய சுபாவத்துக்குரிய சட்டத்தை, நம்ம மனசுல இருக்கிற சட்டத்திட்டங்கள் பாருங்க. 13ஆம் வசனம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். அவலசந்த. அல்லேலூயா. அவர் என்னத்தை பழமையாக்கினாரு? முந்தினதெல்லாம் பழமையாக்கி போட்டார். பழமையானது நாள்பட்டதுமான அவர் சொல்ற பாருங்க. நான் வாசிங்க. பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது, யூஸ்லெஸ்ஸா மாறிடுச்சு. அல்லேலூயா. பழமையானது நாள்பட்டதுமாய் உருவழிந்து காலம் சமயமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சோதரம் பாருங்க. He makes the first one absolute, and what is the absolute use and annulled because of age. அதுக்கு என்ன செய்ய வயசாச்சு முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ புதிய ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்ப நம்முடைய மனசுல ஒரு புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இடது கை வச்சு சொல்லுவான், ஒரு புதிய உடன்படிக்கை. நம்ம பழைய வஸ்திரத்தை என்ன செஞ்சோம்? தூக்கி எரிஞ்சு விட்டு புதிய வஸ்திரம், புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கைக்கு வரும்? புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில பார்த்தா குத்தம், அல்லேலூயா, கண்டா குத்தம், பேசினா குத்தம், தொட்டா குத்தம், தீண்டாதே, அல்லேலூயா, தொடாதே, ருசி பாராதே, இவைகளுக்கு உள்ள பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு இப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ளா வந்து விட்டோம். கைகளை தட்டி ஆண்டு சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப புதிய உடன்படிக்கை நம்ம வந்துட்டோம். அதான் சொல்றாரு, பழச நீ நினைச்சுட்டே இருக்கிறத பழையதும், அல்லேலூயா, நாள்பட்டதும் உருவழிந்து போனதுமான அதே நீ நினைக்காதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கைக்கு அப்டேட் ஆகும். புதிய உடன்படிக்கைக்கு வா. அல்லேலூயா. கர்த்தர் பாவங்கள் எல்லாம் மன்னிக்க. பழைய உடன்படிக்கையில பாவம் செஞ்சா கல்லெறிஞ்சு கொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலன்னா கல்லெறிஞ்சு கொள்வாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகக்கூடாது, ஓய்வு நாள வேலைக்கு போகக்கூடாது. இப்போ சிலரும் வேலை செஞ்சுட்டு வரைக்கும் வேலை செய்ய முடிச்சுட்டு வேலை செய்றீங்க. ஆண்டவர் கிருபையின் காலத்தில் மன்னிச்சு விட்டாரு. அல்லேலூயா. அது சரீரத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப சில பழைய விருத்த சேதனம் இப்படி நிறைய காரியங்களை வச்சிருந்தார் ஆண்டவர். பழைய உடன்படிக்கையில இப்படி மனுஷன் இப்படி மீறாதபடிக்கு நடக்கும்னு சொல்லி ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வந்தார். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னா, பழைய உடன்படிக்கை கல்லினால் எழுதப்பட்டது. எதால் எழுதப்பட்டது? கல்லில் எழுதப்பட்டது. கல்லினால் எழுதப்பட்டதல்ல, கல்லில எழுதப்பட்ட தேவனுடைய விரல் வச்சு என்ன செய்தாரு? தேவனுடைய விரல் கல்லினால் எழுதி கொடுத்தார். ஆனா கல்லில் எழுதி கொடுத்து கல்லாவே இருந்துச்சு. அதான் சொல்றாரு, பழைய உடன்படிக்கை என்ன செய்யறது? அதுல அவங்க தவறுனாங்க. கல்ல எழுதி கற்பலகையில அழகா செடி கொடுத்தாரு. அடுத்து மரப்பலகையில செடி கொடுத்தாரு. அதெல்லாம் விட்டுட்டாங்க, நடக்கல.
ஆனால் இப்பொழுது என்ன சொல்றாரு? நம்முடைய இருதயத்திலே, மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. இப்ப புதிய உடன்படிக்கை எங்க எழுதுகிறார் பாருங்க. வசனம் எங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 9ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம், எபிரேயர் 8:9 சொல்லிருப்பாங்க. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் கொண்டு வரும்படி நான் அவருடைய கையை பிடித்த நாளில் அவரோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கை என்ன செய்தாங்க? அவர் நிலைநிற்கவில்லை, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து. நம்ம ஆண்டவர் எப்படி வைக்கிறாரு? அல்லேலூயா. மனசுக்குள்ள வைக்கிறார், நம்முடைய இருதயத்துக்குள்ள வைக்கிறார். அல்லேலூயா. இப்ப பிரமாணத்தை என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்து படிக்க பயிர் படிக்க நம்ம மனசுக்குள்ள போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. மனசுக்குள்ள ஏற்றி பாருங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார். அல்லேலூயா. நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது வேதம் எங்கே எழுதப்படுகிறது? உங்க இருதயத்தில் எழுதப்படும். நீங்க படிக்கதான் செய்வீங்க, இருதயத்தில் போய் ஸ்டோர் ஆகும். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு தடவை பைபிள் எடுக்கிறவங்களோட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க பைபிள் எடுக்கிறீங்களா? டெய்லி பைபிள் எடுத்து வாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன ஒரு 1-2 பேர் தான் இருக்க, யாருமே தூக்கலையே. இப்பயா தூக்குங்க. அப்போ டெய்லி பைபிளை எடுத்து வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர்களோ பைபிளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா காட்டுங்க. பாருங்க, இன்னும் பைபிள் உயர மாட்டேது பாருங்க. அத்தனை விசுவாசிகளும் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி பரலாம் போவீங்க? ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி உங்க கூட பேசுவார்? அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு சொத்து. எது சொத்து? வேதம் தான் உங்களுக்கு சொத்து. இந்த சொத்தை எடுத்து நீங்க படிக்க தான் இந்த சொத்து தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகும், உங்களை என்ன உயர்த்தும். இதுல தான் ஆசீர்வாதம் இருக்குது. எதுல ஆசீர்வாதம் இருக்குது? இதுல தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு தகப்பனாரு, அவர் வந்து ரொம்ப வியாதியா உடம்பு முடியாம இருந்தாராம். அப்ப 2 பசங்க இருந்தாங்களாம். பசங்கிட்ட சொன்னாராம், புதையல் ஏதோ சொல்லிட்டே இருந்தாராம். அப்போ பொக்கிஷம் தெரிஞ்சது. அவங்க பக்கத்தில் போய் இது பாடுனா, நம்ம இடத்துல பொக்கிஷம், நம்ம இடத்துல பொக்கிஷம், நம்ம நிலத்துல பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். அப்படி சொல்லி தெரிஞ்சுட்டு அவரும் மறிச்சிட்டார். அவங்க இடத்த போய் பார்த்துச்சு. அப்பா நம்ம ஒன்றுமே சேர்த்து வைக்கல, ஆனால் இப்போ நம்ம நிலத்துல ஏதோ பொக்கிஷம் சொன்னார். புதையல் வச்சிருப்பார் போட அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? போய் தோண்டி பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி இடத்துக்கு போனால் அது பெரிய ஒரு ஏக்கர், பெரிய இடம். இது எப்படா தோட்டம்னு சொல்லி முழுக்காடாக இருந்திருக்குது. அப்போ டிராக்டர் மிஷின் எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அது நல்லா தோண்டி நல்லா உழுது விட்டு நல்லா எங்கடா பொக்கிஷம் நல்லா நினைச்சிருக்காங்க, உழுது நல்லா அப்போ தோண்டிலாம் பார்த்துருக்குறாங்க. ஒரு இடத்துலையும் காணும். ஆனால் இடமெல்லாம் சுத்தமாயிடுச்சு, 1 ஏக்கர் இடம். அப்போ என்ன செய்யறாங்க? சரி, நம்ம சுத்தம் பண்ணிட்டோம், புதையல் வர காணும், விதைக்காக செஞ்சிருவோம். அது மழை பெஞ்சிச்சுன்னா விளைஞ்சி வந்துடும். நம்ம என்ன செய்வோம்? இவ்வளோ தூரம் நம்ம என்ன செய்ய தோண்டி எவ்வளோ தேடி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி விதைச்சிட்டாங்களாம். அல்லேலூயா. விதைச்சி நல்லா போட்டு வச்சுட்டாங்க. பாருங்க, அந்த ஏக்கர் கணக்கில் இடத்துல இந்த மக்காச்சோளம் அந்த காலத்தில் ரொம்ப ரேட்டு போச்சான். மக்காச்சோள விதையை கொண்டு வந்து விதைச்சிட்டாங்க. அது விளைஞ்ச பொருள் பார்த்தா கோல்டு மாதிரி தெரியுதா மக்காச்சோளம். இந்த கதிரெலாம் எப்படி பார்க்க தெரியுது? அந்த வெயில் அடிக்கிறது அதிகாலை வேலையில் பார்க்கும்போது அந்த கோல்டு மாதிரி மின்னுது, அந்த இடமே மின்னுதான். அப்பதான் சொன்னாங்களா, டேய் அப்பா பொக்கிஷம் சொன்னது வேற எதுவும் இல்லை, இந்த இடத்துல விதைச்சுப்பாரு, இது என்ன செய்யும்? கோல்டு மாதிரி என்ன செய்யும்? கதிர் விளைஞ்சி நல்ல பயிர்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ஏக்கர் கணக்கில் விளைஞ்சதை எடுத்து அறுத்து அப்படியே போட்டாங்கன்னா எவ்வளோ பணம் லட்சக்கணக்கில் வந்துருச்சான். அல்லேலூயா. இப்படியே ஒவ்வொரு சீசனையும் விதைக்க ஆரம்பிச்சாங்களாம். பணத்தை அப்படியே அள்ளி பெரிய பணக்காராங்க. ஒரு அள்ளியிலே சொல்லும். அல்லேலூயா. அதே போல் இதுதான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புதையல், வயல் நிலம். இந்த வயல் நிலத்தில் நம்ம என்ன செய்யணும்? வார்த்தையாகிய வசனத்தை படிக்க நமக்குள்ள உள்ள ஏற நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துடும். ஒரு அலையிலே வாழ்க்கை குறித்து ஒரு வெளிச்சம் வந்துடும். ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் ஒரு பொக்கிஷம் என்று நமக்கு வேதம் காட்டுகிறது. இயேசு நமக்கு கொடுத்துட்டு போன வார்த்தை இதுதான். இயேசு இதுக்குள்ளதான் இருக்கிறார். அப்ப நமக்கு சொத்துக்கள் பத்துக்கள் கிடைக்காம இதை படிக்கணும். அல்லேலூயா. இதை படிக்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள போக நமக்கு சொத்தெல்லாம் வந்துடும், நமக்கு ஆசீர்வாதமெல்லாம் வந்துடும்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இந்த வேதத்தை நமக்குள்ள எழுதினார், நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் எழுதினார். எது கொண்டு எழுதினார்? தம்முடைய ஆவியினாலே. பவுல் சொல்றாரு, அவருடைய ஆவியினாலே, மையினால் அல்ல சொல்றாரு. இப்ப அதே 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்து போட்டு பாருங்கள். அதை சொல்றாரு, எங்களுடைய வாசகங்கள் மையினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் எழுதப்பட்டதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஸ்தோத்திரம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாய் இருக்கிறது என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறார். உள்ள யார் உள்ள இருக்கிறார்? உள்ள ஒரு ஆசாரியர் இருக்கிறார், உள்ள ஒரு ஆசான் இருக்கிறார், உள்ள ஒரு வாத்தியார் இருக்கிறார். அந்த வாத்தியாருக்கு பெயர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை நம்ம படிக்க படிக்க கேட்க கேட்க இங்க எழுதுவார். அதான் வசனத்தை நம்ம காலமே வந்து கேட்கிறோம். இத்தனை பேர் வர்றீங்க, என் முகத்தைய பார்க்க வர்றீங்க, அல்லது நான் உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுவார்? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இந்த காலவேளையிலே நமக்கு என்ன ஆண்டவர் அதிகாலையோடு பேச மாட்டாரான்னு சொல்லி தாகத்தோடு நீங்க 8 மணிக்கு வர்றதுக்கு நீங்க 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்புனதை ஆண்டவர் பார்க்கிறாரு. வெரி குட் நினைக்கிறார். அல்லேலூயா. சிலர் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டீங்க. என்னைய பரிசுத்த ஆவியார் 2 காலத்தில் எழுதி விட்டார். அடுத்தது 10:30 11 மணி நினைக்கிறேன். எழுப்பொழுது திடீர் 4 மணி ஆச்சோ அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு 2:15 மணி. அல்லேலூயா. ஒரு வயிற்றுல கட்டார், இது போல வயிற்றுல கட்ட போல நம்மளே 8 மணிக்கு ஆராதனை சொல்லிட்டு நம்மளே தூங்க முடியுமாடா? இது நமக்கே இதாகி போச்சு. ஒரு 10 மணி ஆராதனா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு 5 மணி வரையுமா தூங்கலாம். அல்ல இப்ப நமக்கே லேட் ஆகி போச்சு. நம்ம தான் காலை 8 மணி ஆராதனை, இப்ப நம்மளே தூங்கிட்டு போனோம்னா இப்படி ஆகும். இப்ப நான் எங்களுக்கு தான் என்ன செய்யணும்? சீக்கிரமா எந்திரிச்சு ஜெபம் பண்ணி ஆயத்தமாய் வசனத்தை எடுத்து, ஏற்கனவே வசனம் எடுத்த வசனமா இருந்தாலுமே அதை சமைக்கிறதுல சமைக்காம கொடுத்து அப்படி இருக்கும். அல்லேலூயா. அப்ப ப்ரிப்பரேஷன் ஆக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அப்ப இப்ப நீங்க ஆராதனைக்கு வரணும், எத்தனை மணிக்கு நீங்க ஆயத்தமாறீங்க? அல்லேலூயா. நீங்க ஆயத்தம் தேவை. மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் கற்பனைகள் எழுதுனா விடியற் காலம் நீ விடியற் காலமே என்னுடைய கொடு முச்சியில வந்து நீன்னு சொல்றாரு. அவன் அதிகாலமே எழுந்தது 3 மணிக்கு 4 மணிக்கு. ஏசப்பா அதிகாலம் 3 மணிக்கு எழுந்துச்சு, இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த கற்பனையை பத்தி பேசும்போது அதுல வருது பாருங்க. யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுறாரு. நீ அதிகாலமே எழுந்து எத்தனை மணிக்கு வர கிடக்கோ சொல்றாரு. கர்த்தர் மோசேக்கு முந்தின கற்பனைகள் பத்த 2 கற்பை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தினப்படி இருந்த வார்த்தைகள் எழுதுவே. விடியற் காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலை அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்திலே வந்து நீ அப்படின்னு சொல்றாரு. விடியற் காலத்துல நீ என்ன விடியற் காலம் வரணும்னா எப்படி வந்திருக்கணும்? அவன் அதிகாலமே எழுந்திருந்து ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமூகத்துக்கு அவன் வரும்பொழுதுக்கு எவ்வளவு ஆயத்தம். அதுக்கு முன்னாடி அவன் குளிச்சு முழிச்சு சிலம் உடுத்தி. அப்ப இது நம்ம இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தா இன்னும் அருமையா போட்டப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அவன் எப்படி எந்திரிச்சணும். அல்லேலூயா. அப்ப அங்க விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலை ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நீ. அல்லேலூயா. காலமே காலையில அதிகாலையில முதல் காலையில ஆண்டவர் சமூகத்தை முடிச்சான். அங்கே ஆண்டவர் எழுதினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் ஆண்டவர் சமூகத்தில் 7 நாள் இருந்தான். சரி, ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாகும். அப்ப ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம நம்ம எதை செஞ்சாலுமே அது சரியா வாய்க்காது. ஸ்தோத்திரம். நீங்க அவசரமா சோறு சாப்பிட்டீங்கன்னா நீங்க பாருங்க ரொம்ப பெருத்துக்கிட்டே போவீங்க. இப்போ நம்ம சிஸ்டர் பார்த்தா ஒரு பழக்கத்தை அவங்க மெதுவாக தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க வந்து ஒல்லியாக இருக்கிறாங்க, நீட்டாக இருந்துக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? அவசரமாக அள்ளி நாளாக பிஸ்னஸ் போகும்போது, வியாபாரத்துக்கு போகும்போது அவசரமாக சீக்கிரம் அவசரமாக டிக்கெட் பேப்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு சிலர் பாருங்க அப்படியே மெதுவாக சாப்பிடுவாங்க. சரி, அதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாப்பிட்டு பிளப்பை எடுத்து போட்டு ஆகிடுது. நீங்க பாருங்க, கொஞ்சமா சாப்பிட்டாலும் ருசித்து புசித்து சாப்பிடுவாங்க. ருசித்து புசித்து அப்படியே சாப்பிடுவாங்க. சிலர்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, ருசித்து புசித்து உள்ள தருவாங்க. சில வேகமா சாப்பிட உள்ள அள்ளி போடுவான். ஆனா அப்படி போடக்கூடாதான். வீசிங் ட்ரபிள் வரும், பல விதமான பிரச்சனைகள் வருமா சரீரத்தில். செரிநாம கோளாறுலாம் வருமா.
அது இப்போதான் நமக்குள்ள மூளை வருது. இப்பெல்லாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது வருது. அப்போ பாருங்க, நம்ம வியாபாரத்தில், நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில், வாழ்க்கைக்கு போகிற அவசரமா, அதே போல் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து ஒரு ஆராதனை முடிஞ்சு வேகமாக வந்து அவசரத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சரி, நம்ம வயிற்றாள போயிடக்கூடாது. சிலருக்கு என்னோட பாசு பேச ஒன்றுமே புரியல. ஏன் புரியல? நீங்கள் ஆயத்தமாகி வரல, நீங்கள் ஜெபிச்சு வரல, நீங்கள் தேவனோடு கூட உறவாடி, ஆண்டவரே இன்னைக்கு நான் போகிறேன், என்னோட பேசுமையா, கழுதையை கொண்டு பேசுகிறேன், இந்த பால் சாமியோடு பேசுமையா. அவர் பேசுகிறதே எனக்கு புரிய மாட்டேது, ஆனால் அவர் பிரசங்கப்படத்தில் பேசுகிறது நல்லா புரியும். நீ பேசுவே, அல்லேலூயா, நல்லா பேசும் ஆண்டவரே என்று சொல்லி வருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஏன் இயற்கையாக பேசும்போது நான் சரியாக பேச மாட்டேன். ஏன் சரியாக பேசுனேன்னா, நான் சரியாக பேசிட்டேன்னா என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, என்னை விட்டு போக மாட்டாங்க. அதனால தான் ஒரு டெக்னிக்கல். நம்ம இயற்கையாக பேசும்போது பாருங்கள், காது கேளாத போல இருக்க, அதை பேசிட்டே இருப்பேன். ஆனால் பேசுவேன், உனக்கு பிரச்சனைலாம் கேட்பேன், ஆனால் எனக்கு பேச்சு வராது. அல்லேலூயா. ஏன்னா மகனே உனக்கு இது போதும்னு சொல்லிட்டாரு. அப்பதான் தேவ சமூகத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. நம்முடைய பலவீனமே பலமாய் மாறும். அல்லேலூயா. பலவீனம் பலமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. எனக்கு பேச தெரியல, எனக்கு வாழ தெரியல அப்படின்னு சொல்லுங்க, நீங்க ஆண்டு சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது பலனா மாறி, அதுதான் தேவனுடைய இறக்கம் கிடைக்கிறதுக்கு வழியா மாறி. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்தை வந்து பேசணும். சரி, அப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அவசரமா வந்து செய்தி கேட்கக்கூடாது. அப்ப நீங்க ஜெபம் பண்ணி, ஒரு உபவாசம் பண்ணி, காலையில் சாப்பிடாம வந்து ஆண்டவர்கிட்ட தேவ பாதத்தில் ஆண்டவரே என்னோட பேசுமையா ஆயத்தமாய் வரும்போது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஸ்தோத்திரம். இப்போ நாள்பட்டது பழமையானதுமான உபதேசங்களை, உபதேச சத்தியங்களை, பழமையான உபதேச சத்தியங்களை நம்ம என்ன செய்யணும்? வெறுத்து தரணும். உருவழிஞ்சு போச்சு. அது என்ன ஆகி போச்சு? ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணம் கெட்டது கிடையாது, நல்லது தான். ஆனால் இப்போ நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஸோ நியாயப்பிரமாணம் நல்லது தான். நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை நியாயம் இருக்குது, அவனை திருத்துது, ஆனால் அவனை நல்வழிப்படுத்தி வாழ வைக்காது. என்ன? கிருபை தான் வாழ வைக்கும். அவனை காட்டுது, நீ இப்படிதான் இருக்கிறன்னு சொல்லி, நீ குறைவுள்ள காட்டுது. ஏன்னா நியாயப்பிரமாணம் இல்லைன்னா அவன் இன்னும் ஓடுவான், இன்னும் பாவம் செய்வான். அதனால கர்த்தர் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், அவர் தான் கொடுத்தார். இப்போ அது நாள்பட்டு போயிடுச்சு, உருவழிந்து போய்விட்டது. இப்போ கிருபையின் புதிய உடன்படிக்கையில் அவர் சொன்னாரு, மனதில் வைத்து நான் எழுதி அவர்களுக்குள்ளே, அவரோடு கூட நான் புதிய உடன்படிக்கை, அவருடைய கையை பிடித்து அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை நான் நடத்தி செல்வேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் வந்து அங்க எங்க தங்கி இருந்தாரு? யாரோ ஒருத்தருக்குள்ளதான் இருப்பாராம். அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்ற, நான் அவர்கள் தேவனா இருப்பேன். அந்த வசனத்தை பாருங்க, எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இன்று அவைகளை நான் எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர் எப்படி ஜனமாய் இருப்பார்கள்? ஏன்னா அவர் வந்து நமக்குள்ளேயே வாசம் பண்ணுவாராம், அவர் நமக்குள்ளேயே இருப்பாராம். அப்ப அவர் நமக்குள்ளேயே இருந்து நம்மளை வழிநடத்தி செல்வாரா. அதான் சொல்றாரு. பழைய ஏற்பாடு அப்படி கிடையாது, வெளியில இருப்பாரு, யார் மேலே, ஒருத்தர் மேல 2 பேர் மேலதான் இருப்பாரு. கற்பனை இது நியாயப்பிரமாணம் தான் இருக்கும். இப்ப நமக்குள்ள இருந்து அப்படியே நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை நீக்கி விட்டு தேவனோடு கூட நம்ம இருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் புறக்கணித்தேன், நானும் புறக்கணித்தேன்னு சொல்றாரு. இந்த மக்களை நான் புறக்கணித்தேன், ஆனா இப்ப நான் இருக்கிறேன். அல்லேலூயா. சொல்றாரு, யார் தாய் மறந்தாலும் மறக்க முடியாது. அதே இஸ்ரவேலருக்கு இதே உடன்படிக்கை தான். இஸ்ரவேலுக்கு தரல, அவங்க சேர்த்துக் கொள்கிறார், நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அதான் ஏசியா 49ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. ஏசியா 49:14 சொல்லி முடிக்கிறேன் சீக்கிரமாக. அவர் தாய் மறந்தாலும் அல்லேலூயா என்று சொல்லாதே சொல்லாரு. சில நேரத்தில் நீங்க கைவிட்டால் போல இருக்கு தெரியும், ஆனா ஆண்டு சொல்லாரு, அவனை கைவிடல. இந்த கற்பனைகளெல்லாம் அவனுக்கு கொடுத்து திரும்பமா அவனை கூட்டி சேர்ப்பேன், திரும்பமாக என் கற்பனைகளின் மடக்குப்படி செய்வேன்னு சொன்னார். அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அவருடைய உள்ளங்கையில ஏசாயா 52:1 பாருங்க, அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். ஏசாயா 52:1 சொன்னாரு, எலும்பு எலும்பு சீயோனே, அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். உனக்கு அலங்காரம், நீதி என்ன அலங்காரம், பரிசுத்தம் என்ன அலங்காரம், தேவ அன்பு என்ன அலங்காரம். அலங்காரமாகிய அன்பு, சாந்தம்,
இச்சையடக்கம் இவைகளை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு எழுதுறார். பேதுரு புஸ்தகத்துல பேதுரு எழுதி வச்சிருக்காரு. அழியாத அலங்காரமாகிய சாந்தமும் அமைதியுள்ள குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். அதான் அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளும். இன்னும் சொல்றார், பவரை தரித்துக்கொள் சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்றார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அல்லேலூயா, எழுந்திரு சொல்றார். உன்னுடைய வல்லமையை நீ தரித்துக்கொள். 52:1 சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ வல்லமையான ஒரு ஸ்திரியை போல நீ மாற வேண்டும்ப்பா. பரிசுத்த ஆவியினால் வல்லமை, தேவ அன்பின் வல்லமை. அல்லேலூயா. இப்ப எஸ்தர் 8:15 எடுங்க. எஸ்தர் புஸ்தகம் 8, அங்க ஒரு வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்க ராஜஸ்தானத்துல அங்க மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகம் சங்கீதத்துக்கு முன்னாடி உள்ள புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அத சொல்றார், மொர்தெகாய் எப்படி இருப்பான்? இளநீல நூலும் வெள்ளையமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் அணிந்து அவன் என்ன செய்வான்? அப்படியே புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா. அப்பொழுது அது ஸ்தோத்திரம் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, மொர்தெகாய் இளநீலமும், இளநீலம் வந்து எதை குறிக்கும்? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கும். அல்லேலூயா. வெள்ளையமான ராஜவஸ்திரம். அல்லேலூயா. அது ராஜா, ஆண்டவர் நம்மளை ராஜா மாதிரி வச்சுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பரிவர்த்தனை சீமா அவர்களையும் கத்த அதே போல ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சித்தமானதெல்லாம் அவர் செய்வாராக. ஆமென். பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். அல்லேலூயா. நம்ம இயேசு ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சூசா நகரம் ஆர்ப்பரித்தது. அந்த வஸ்திரம் ராஜ வஸ்திரம், இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரத்தை தேவன் தன்னுடைய நேசர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க யாரு? அவருடைய நேசகுமாரர். கொஞ்சம் முகத்தை பாருங்க, சீக்கிரம் முடிச்சிடும். நீங்க எல்லாரும் ஒரு நேசகுமாரர், குமாரத்திகள். நீங்க என்ன வஸ்திரம் உடுத்திருக்கணும்? ராஜ வஸ்திரம் தரித்து தலையில பொன்முடியும், அல்லேலூயா, ரத்தாம்பரமும் அணிந்தவர்களாய் நீங்க எல்லாம். ஆண்டவர் அங்க பரலோகத்துக்கு போனா நமக்கு ராஜ வஸ்திரத்தை வச்சிருக்கிறார். இந்த பூமியிலே நமக்கு ராஜ வஸ்திரத்தை வச்சிருக்கிறார். நீங்க எல்லாம் ஒரு இப்ப சாதாரணமான ஒரு வஸ்திரத்தை உடுத்தினா, ஒரு சாதாரண ஒரு கையிலே உடுத்திச்சு கண்டெடுத்து உட்காருவோம். ஆனால் உங்களுக்குள்ள இருந்து தேவ வஸ்திரம், பரிசுத்தம் என்னும் ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்தம் என்னும் வஸ்திரம், நீதியாகிய அவருடைய வஸ்திரம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் என்கிற வஸ்திரம். அல்லேலூயா. அவர் ஆளுகை, பொன்முடிங்கிறது ஆளுகை. நம்ம ஆளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அரசாட்சியில், இந்த கவர்மெண்ட் அரசாட்சியில் ஆட்டாலும் நீங்க ஆவிக்குரிய ஆளுகை செய்கிறவர்கள். அல்லேலூயா. ரத்தாம்பரம், பட்டும் ரத்தாம்பரமும் அதிகாரத்தை குறிக்கிறது. மோதிரம் அதிகாரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தம் அதிகாரம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க யார் சாதாரணமானவர்கள்? எல்லாம் கண்களை மூடி ஜெபம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானம் திறக்கப்பட்டது. இவரை நேசகுமாரன் பிரியமாக இருக்கிறேன். நேசகுமாரன் இயேசு நாம் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்த உடனே நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அப்புறம் புதிய மனுஷனாகிய ஆவிக்குரிய பரிசுத்தமின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த வஸ்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா, பழைய உடன்படிக்கைக்குரிய வஸ்திரம் அல்ல, தேவனோடு கூட நாம் இருக்கிற அல்லேலூயா தேவனுடைய வஸ்திரத்தையே நாம் போட்டுக்கொள்கிறோம். புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்து விடுகிறோம். அல்லேலூயா. அது ஆவியினால் தேவனுடைய வார்த்தையினால் எழுதப்பட்டது. அல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்மை அப்படியே உயர்த்துகிறார். தாய் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. மகளே, உனக்கு விதமான வஸ்திரத்தை விடுத்து விரும்புகிறேன். இவ்விதமாய் உன்னை ஆடை அனுபவிக்க விரும்புகிறேன். நீ சாதாரண மகள் அல்ல, நீ சாதாரணமான மகள் அல்ல, நீ ராஜவஸ்திரம் உனக்கு உண்டு. அல்லேலூயா. நீ பாவத்தில் விழப்படாது. உன் பாவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார். உன் அக்கிரமங்களை அவர் நீக்கி விட்டார். நீதி அவர் தான். விசுவாசம் தான் அவர் நம்ம செய்கிற கடமை. எல்லாம் சொல்லுவோம், விசுவாசிக்கிறேன் அப்பா, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. எல்லாம் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அந்த வஸ்திரத்தை தாங்கப்பா. எல்லாம் சொல்லி இயேசு கர்த்தர் பார்க்கும் பொழுது நீதியின் வஸ்திரத்தில், இயேசுவின் வஸ்திரத்திலே பார்க்கிறார். இயேசுவை பார்ப்பது போலவே உங்களை பார்க்கிறார். இயேசுவை ஆடையாக போர்த்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் என்ன சொல்லுவோம்? இயேசுவையே நமக்கு ஆடையாக போர்த்து விட்டார். அவரே நமக்கு உயர்ந்த ஆடை. கரங்களை தட்டி தேவனே நமக்கு உயர்ந்த ஆடை புதிய உடன்படிக்கையிலே வந்து விட்டார். நாம் அல்லேலூயா, அல்லேலூயா, மனிதர்களாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். என் நேச பிரியமே
கொடுத்துட்டாரு. நல்ல குணங்களை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அன்பு என்னும் குணத்தை கொடுத்திருக்கிறாரு. சாந்தம் என்னும் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. பொறுமை என்னும் அலங்காரம் என்னும் வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. ஈபாலா சந்தன போல நீபாலா ஓ ரபால துரவல் ஈபாலா சந்தன ஓ ராஜ வஸ்திரம் பிரசன்ன வஸ்திரம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். Thank you Jesus. ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ ரபால மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே நீர் உபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே நீர் உபவதி எழுந்து வா சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா?